உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். திருப்பதி தேவசம் போர்டு லட்டில் மாமிச கொழுப்புகள் அப்படிங்கிறது கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பகீர் தகவல் இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளோட பக்தர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. திருப்பதி அப்படின்னாலே லட்டு அப்படிங்கிறது பெயர் பெற்றது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற அந்த திருப்பதி ஆலயத்தில் வெங்கடேச பெருமாளை வணங்குறதுக்காக லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால கூட்டம் பல மடங்கு இருக்கும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த இந்து மதத்துக்கே ஒரு களங்கம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம முழுசாக பார்க்கணும். சமீபத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சார். கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில் தான் திருப்பதி தேவசம் போர்டு பிரசாதமாக வழங்கக்கூடிய உலக புகழ் பெற்ற பிரசாதமான லட்டில் நெய்க்கு பதிலாக பன்றி கொழுப்புகள், மாட்டு கொழுப்புகள், மீன் எண்ணெய்கள் இது எல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சார். மறுபக்கம் இதை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டி கடுமையாக விமர்சிச்சிருந்தார். அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் போய் புழுவீங்களா? திருப்பதியோட புனிதத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க, இந்துக்களோட மனதை நீங்கள் புண்படுத்துறீங்க, சந்திரபாபு நாயுடு இவ்வளவு கீழ்த்தரமான ஆளாக இருப்பாரா அப்படின்லாம் அவர் எதிர்வினை அப்படிங்கிறத ஆற்றிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த லட்டை ஆராய்ச்சி செஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி ஆய்வகத்தில் அதில் விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மை அப்படிங்கிற முடிவு வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலே நீங்களாம் மனித மிருகங்கள்ரா, கலக்கப்பட்டது விலங்குகளோட கொழுப்பு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல நீங்களே விலங்குகள் தாண்டா அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. வைணவ தலங்கள் அப்படின்னாலே சைவம், சுத்த சைவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். உடனே சைவம்னா நீங்கள் சைவ தலத்துக்கு போயிடாதீங்க. வைணவ தலங்கள் அப்படின்னாலே குளிச்சு முழுகிட்டு திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு மேலே மாமிச உணவுகள் எதுவுமே எடுத்துக்காமல் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து தான் திருப்பதிக்கே போவாங்க. திருப்பதி அப்படிங்கிறது இந்துக்களுடைய ஒரு புனித தலமாக கொண்டாடப்படுது. ஆந்திராவில் திருப்பதி, தமிழ்நாட்டில் திருவரங்கம், கேரளாவில் சபரிமலை, இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோவில், இது எல்லாமே பெரிய தலங்களாக கொண்டாடப்படுது. பூரி ஜெகநாதர் கோவில் இன்னும் நிறைய இருக்குது. அதேமாதிரி சிவாலயங்கள் நிறைய இருக்குது. இந்த வைணவ திருத்தலங்கள்லேயே முக்கியமான ஒரு தலம் அப்படின்னா திருப்பதி அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. இந்த பிரசாதத்துக்கு உண்டான மவுசு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. அதில் போய் விளாண்டுருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா. நெய் என்ன பெரிய ஊழல் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. நெய் வாங்கிறதுக்கு காசு செலவாகும். அந்த நெய்க்கு பதில் இந்த விலங்குகளோட கொழுப்பை கலந்துட்டோம் அப்படின்னா அதில் காசு மிச்சம் பிடிச்சி அதில் 10 ரூபா நாம் வாக்கரிசி போட்டுக்கலாம். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அருவம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கும், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதம் சாப்பிட போகிறப்ப நெய் பருப்புக்கு பதிலாக அதில் கொழுப்புகளை கலந்து வச்சுருப்பாங்க. அதே தான், வேற ஒன்றும் இல்லை. நெய் கலந்தால் செலவு அதிகமாகுது, அப்போ மாட்டு கொழுப்பை தூக்கி அதில் போட்டுரு, மீன் எண்ணெயை தூக்கி அதில் போட்டோன்னா நெய் வாங்குற காசு மிச்சம், அதில் நாம் வாக்கரிசி போட்டுக்கலாம் ஊழல் பண்ணி அப்படின்னு தான் செஞ்சுருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் ஊழல் அரசியல்வாதிகள் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒப்பானவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தில் அவரை குற்றம் சாட்டலை. எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஆந்திர மீடியாக்கள் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. மிரட்டிய ஜெகன்மோகன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இங்கே நம்ம வேல்வீச்சு மாரி அங்கேயும் 4-5 பேர் இருப்பானுங்க போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கெத்து காட்டிய ஜெகன்மோகன், மிரட்டிய ஜெகன்மோகன், முதோபால்லையே 6 அடித்த ஜெகன்மோகன். இதே மாதிரி RS பாரதி ஊடகங்கள் மாதிரி அங்கே ஏதோ RS ரெட்டி ஊடகங்கள்னு இருந்திருக்கும் போல இருக்கு. புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தானுங்க. மக்கள் என்ன முடிவு கொடுத்தாங்க? அடித்து ஓட விட்டு, எதிர்கட்சி கூட கிடையாது, ஓடுறான்னு அடித்து விரட்டி விட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆடின ஆட்டம் என்னன்னா, இந்த ஜெகன்மோகன் ரெட்டியும் ரோஜாவும் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவே தங்களோட சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆட்சியும் அதிகாரமும் வந்த பிறகு மீடியாக்களை எல்லாத்தையும் கையில் போட்டுக்கிட்டு என்ன சேட்டை, எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அழிச்சு காட்டுறோம், சந்திரபாபு நாயுடுலாம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் அல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இங்கே ஆடுற மாதிரி தான்.
இங்கே எல்லா மீடியாக்களையும் கையில் வச்சுக்கிட்டு கட்டுப்படாத மீடியாக்களை மிரட்டிக்கிட்டு உலகத்திலேயே தலை சிறந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதை ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே செஞ்சார். அதனால் இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்வையாக இருக்குது. அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திர மக்கள், நல்ல காரமாக மிளகா போட்டு சாப்பிடக்கூடிய ஆந்திர மக்கள் எங்களுக்கு ரோசம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் மூலமாக நிரூபிச்சிட்டாங்க. இங்கே நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருக்கு 2026 தேர்தலில் தமிழக மக்கள் என்ன பதில் வச்சுருக்காங்க? ஆந்திர மக்கள் மாதிரி இருக்க போகிறாங்களா, இல்லை வழக்கம் போல் ஆட்டுப்பட்டியில் அடைச்சி வச்சு கோட்டரும் கோழி பிரியாணியும் டிவியில் 4 உதயநிதி படமும் ஓட்டுக்கு 500,000 காசும் கொடுத்தா போதும்னு மறுபடி திராவிட மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் சட்டிக்குள்ளே தானாக தலைகீழாகத்தான் குதிப்பென்னு குதிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த லட்டு பிரசாதத்தில் இந்த மாதிரியான மாமிச கொழுப்புகளை கலந்தது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இது சாபம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் நான் போக வரல. கடவுளாக பார்த்து கூலி கொடுக்கும் அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. நம்ம அந்த வகையெல்லாம் போக விரும்பலை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆந்திர மக்கள் அரசனுக்கும் மேலே தெய்வத்துக்கும் மேலே அடுத்த தேர்தலிலேயே கொன்று தீர்த்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம்.